ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறக்கூடிய அதிசயமான சிவலிங்கம், ஒரே கருவறையில் 2 சிவலிங்கங்களும் மும்மூர்த்திகளும் சேர்ந்து காட்சி தரக்கூடிய விதத்தில் அமைப்பானது இருக்கு. எங்கும் இல்லாத சிறப்பா இந்த ஒரு சிவாலயத்தில் மட்டுமே ஜடாரி சேவையானது நடைபெறுது. இப்படி பல அதிசயங்களை தாங்கி வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கும்பகோணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல அமைந்திருக்கு. கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி தாயாருக்கும் திருமணம் நடைபெறுது. அப்ப அதை காணணுங்கிறதுக்காக அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்துல கூடியதால பாரம் தாங்க முடியாம பூமி சமநிலையை இழந்தது. அப்படிங்கிறதால இந்த சமநிலைப்படுத்துவதற்காகவே அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி அனுப்பினாரு சிவபெருமான். தெய்வ திருமணத்தை தன்னால கண்குளிர காண முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அகத்தியருக்கு திருமண கோலத்துல சிவபெருமானும் பார்வதி தேவி தாயாரும் காட்சி தந்த இடம் தான் இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில். அதனாலே இந்த கோவில தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சிவலிங்கம் 5 முறை நிறமாறக்கூடிய காரணத்தால பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை அளித்த திருத்தலம் அப்படிங்கிறதால எங்கும் இல்லாத சிறப்பா இந்த ஒரு சிவாலயத்துல மட்டும் ஜடாரி சேவையானது நடைபெறுது.